நண்பா, வணக்கம் கைஸ், வெல்கம் டு சேனல் உங்கள் பியர்ட்மேன். நண்பா, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பைசன் மூவி பார்க்க போயிட்டுருக்கோம். மூவிலாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 11:30 ஷோ, மார்னிங் 11:30 ஷோ போயிட்டுருக்கோம் நண்பா. இன்றைக்கி டேட் வந்து சரி, டேட் கரெக்டாக தெரியவில்லை. வாட் இஸ் த டேட் டுடே? ஓகே, 17 அக்டோபர் 2025 நண்பா. டேட் வந்து என்னைக்கு விலாக் வருதுன்னு பார்த்துடலாம். சரியா? சாத்தாங்குளம் தேட்ரு, ஸ்ரீ லக்ஷ்மி தேட்ரு. சரியா? ஓகே, பைசன் மூவி ஏன் நம்ம ரொம்ப பெருசாக அப்படி யோசிக்கிறோம்? பைசன் மூவி ஏன் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், பைசன் மூவி வந்து நிறைய சீன்ஸ் வந்து எங்கள் ஊரில் எடுத்தாங்க. நேசரத் மர்காசிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வச்சு நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் அந்த மூவியை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி அதோடைய சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சாங் லிரிக் வந்து அது நான் ப்ளே பண்ணுறேன். அது ப்ளே பண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா ஆமாம், அது நம்ம பாடலான்னு நினைக்கிறேன். தெரில லிரிக் பாடலாமான்ட்டு. ஆனால் செமையான அந்த லிரிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மூவி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, வாங்க. இப்போ நம்ம ஈசல் நிறைய பறக்குதுல. ஈசல் வந்து நிறைய மழை, நேற்று ஃபஸ்ட் டே மழை, அதனால் பயங்கரமாக ஈசல், ஏகப்பட்ட ஈசல் இருக்குது. ஓகே, விக்ரம் சன் வந்து நடிச்சிருக்காப்புல. துருவம் விக்ரம் நினைக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்காப்புல. ட்ரைலரே பார்க்குறக்கே, டீசரே பார்க்குறக்கு செமையாக இருக்குது. இல்லைடா, பயந்த உயிருக்கு உடல் இல்லடா, கிளம்புடா இனி கலங்காத, பாயிடா இனி பதுங்காத, தேடுடா இனி தயங்காத, விளையாடுடா இனி அடங்காத. செமையாக இருக்குல்ல பாட்டு, செம பாட்டு. ஆக்சுவலாக லிரிக் எழுதி வச்சு செமையாக பாடிடலாம். நமக்கு அது ரேப்பில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக 11 இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது போகணும். ஆக்சுவலாக 11 கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் கிளம்பணும். 11:15 நம்ம தான் கிளம்பணும். அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு ஷோக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம டைமிங் வந்து 11:25. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஆக்சுவலாக ரீச் ஆகலாம். எப்படியும் மூவி எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் மூவி வந்து நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸை தந்துடும். மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் மூவி ரிவ்யூ, பைசன். ஆக்சுவலாக அந்த நேமே ரொம்ப பிடிச்சிருக்கு, பைசன். எஸ், ஆக்சுவலாக நம்ம ஸ்க்ராம் வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணும். கொஞ்சம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டா நல்லதுன்னு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 ஓட போகுது. செயின் ஸ்ப்ராக்கெட் ஓகே தான், ஆனாலும் நம்ம திடீர்னு எங்கேயாவது சொலவாக எங்கேயாவது ஒரு ட்ரிப் அடிப்போம். அதனால் சீக்கிரத்தில் மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நண்பா. சாத்தான்குளம் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக 11:30 வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி தேட்டர். போகணும். கனவு உரைச்சிட்டு போகலடா. நண்பா, படம் முடிஞ்ச வைப்போட திரும்புகிறோம். ஆக்சுவலாக நல்ல மூவி. என்னுடைய ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஒன்ஸ் பார்க்கலாம் மூவி. ஒருத்தருக்கும் படத்தை பொறுத்துன ஒருத்தருக்கும் ஒரு மூவி, ஒரு டைப் ஆஃப் மூவி பிடிக்கும். எனக்கு மோஸ்ட்லி த்ரில்லர் அந்த மாதிரி மூவிஸ் பிடிக்கும். இது ஒரு நல்ல போராளிக்கு போட்டி போட்டு ஜெயிச்சு, ஒரு நல்ல போராளிக்கு ஒரு அழகான மூவி. கீழே இருந்து மேலே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஜெயிக்காரு. சூப்பர்.
நல்ல மூவி நண்பா. விக்ரம் பையன் துருவ விக்ரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல, செம ஃபிசிக்காக இருக்காப்புல. கபடி சூப்பராக ஆக்சுவலாக நல்லா விளாண்டுருக்காப்புல. ரியலாகவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி துருவா அந்த படத்தில் ஒரு அப்பா கேரக்டர் செம்மையாக நடிச்சிருக்காப்புல, அக்கா கேரக்டரும் செம. ஆமாம். மற்றபடி அந்த லவ் சீன்ஸ் அது பெருசாக எடுத்த மாதிரி எனக்கு என்னமோ ஓகே படத்தில். அதுக்கப்புறம் அவர் யார், அமீர் டைரக்டர் செம்மையாக நடிச்சிருக்காப்புல, அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஃபீல் குட் மூவி. ஆமாம், நல்ல மூவி. எங்கள் ஊரை நிறைய இடத்துல நிறைய இடத்துல காமிச்சிருந்தாங்க. ஆமாம், ஃபஸ்ட் சீன்ஸில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து துருவா விக்ரம் மூவியை வந்து ஒரு சீன் சொல்கிறேன். அதில் அவர் சாப்பிடுவார். அதெல்லாம் எங்கள் ஊரில் அவர் காலையில் அந்த ஓடுறது அது எல்லாமே வந்து டெய்லி நம்மளுமே அந்த இடத்துல நிறைய ஓடிருக்கோம் அந்த கிரவுண்டில். அதை பார்க்க முடியல, ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் ஒரு வியூ கூட செமையாக இருந்துச்சு. அது அழகான வியூ. ஆமாம், அது எங்கள் சர்ச்சும் தெரியும், அந்த கிரவுண்டோடு சேர்ந்து எங்கள் சர்ச்சும் தெரியும். அவ்வளோ ஒரு அழகான வியூ, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே படத்தில் அந்த ஷார்ட்ஸ் வச்சுருந்தாப்புல. மாரி செல்வராஜ் நல்ல ஒரு டேரக்டர், நல்லா எடுத்திருக்காப்புல. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலவையாக கொடுத்துருக்காப்புல. ஆமாம், எல்லாத்தையும் ஒரு ஒரு காஸ்ட் வைஸும் சரி, அப்படி எல்லாமே கலந்து ஒரு கலவையாக கொடுத்துருக்காப்புல. எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒருத்தன் வரான் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயம். இதை மாதிரி எல்லாருக்கும் இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எல்லோரும் அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி வரணும். அப்படி ஒரு நல்ல மூவி, அப்படி இதை எடுத்துக்கிடணும் நல்ல விதமாக. ஓகே நண்பா, வ்ளாக் எப்படி இருந்துச்சு? எப்படியோ பரவாயில்ல பேருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க. என்றும் உங்கள் பியர்ட்மேன். பபாய் நண்பா.